ஆமா, அதான் உண்மை. அப்போ உண்மையை சொல்ல வேண்டியது தானே? உண்மையை என்னைக்கு மறைக்கவே கூடாது. என்ன சொல்ற செல்வி? ஆமா, நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அதை தான் சொல்றேன். அதை சொல்றதுக்கு எனக்கு தைரியமும் கிடையாது, அருகதை இல்லம்மா. உங்களுக்கு என்ன அருகதை இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? நான் ஒரு சாதாரணமே கணக்கு பாடம் வாத்தியார் பாடம் சொல்லி கொடுக்க தான் வந்தேன். ஒரு நல்ல ஆசிரியர் மட்டும் தான் இருக்க விரும்புகிறேன். ஓ, உங்களை தடுக்கிறது உங்க ஏழ்மையும் அந்த வாத்தியாரோட இமேஜும் தானா? அப்போ நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் சொல்றேன். ஐ ஐ ஐ லவ் யூ. இல்ல செல்வி, நடக்காது. நடக்காதா? நீங்க உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, நான் இல்லைன்னு. இல்ல, நீங்க என்ன விரும்புறீங்க, ஆனா அதை உங்க நல்ல மனசு வெளிப்படுத்த விரும்பல. பிரபு சார், ஒன்று புரிஞ்சுக்கோங்க, காதல் வசதியை பார்த்து வராது. அப்படி வந்தா அது காதலே கிடையாது. ரெண்டு பேரும் வாழ்றதுக்கான அக்ரிமெண்ட். உனக்கு இவ்வளோ சொத்து இருக்கு, எனக்கு இவ்வளோ சொத்து இருக்கு, ரெண்டும் சேர்ந்தா இன்னும் பெருகும் அப்படிங்கிறதுலாம் வெறும் வியாபாரம். ஒரு பொண்ணோட அன்பு கிடைச்சதும் அதை ஏத்துக்க மனசு இருந்தும் ஏத்துக்காம தள்ளி நின்னீங்க பாருங்க, அந்த நேர்மை மட்டும்தான் சார் எனக்கு பிடிச்சிருக்கு. இல்ல செல்வி, நான் உன் காதலன்னு அறிமுகம் ஆகல, ஒரு ஆசிரியர் தான் அறிமுகமானேன். ஏன் வாத்தியார்லாம் காதலிக்க கூடாதா? அவங்களுக்குலாம் ஆசாபாசமே கிடையாதா? இன்னைக்கெல்லாம் பேப்பரை விரிச்சு பார்த்தா பள்ளி மாணவிடம் ஆசிரியர் சில்மிசம் அப்படி இப்படின்னு ஏதோ போட்டிருக்காங்க. அந்த மாதிரி வாத்தியாருங்கெல்லாம் இந்த வாத்தியார் தொழிலுக்கே கேவலம். எங்கேயோ சில கடைசாரங்க இருக்குது, அதுக்காக என்ன பண்ண முடியும்? ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, இன்னும் கல்யாணம் ஆகலை, எந்த ஒரு கலங்கமும் இல்லை, எல்லா நல்ல குணங்களும் உங்ககிட்ட இருக்கு. உங்களை அடைய நான் தான் சார் பாக்கியம் செஞ்சுருக்கணும். இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, ஐயோ நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். செல்வி, தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். இப்பதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. கஷ்டமா இருக்கா? எதுக்கு சார்? சாருன்னு கூப்பிடுறே, அதான். வேற எப்படி கூப்பிடுறது? பிரபனே கூப்பிடு. ஐயோ, நீங்க என்னை விட வயசுல பெரியவர், உங்களை எப்படி? நான் என்ன தொண்டி கிழவனா? எனக்கு இப்போ 22 வயசு தான் ஆகுது. பிரபனே கூப்பிடுங்க. சரிங்க பிரபு. காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? முத்தம் சிந்தாமலே அது முழுமையாகுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா?
கண்ணே காதல் வேறு பெண்ணே தேகம் தேடும் காமம் தெய்வம் தேடும் காதல் காதல் என்ற சொல்லில் காமம் கொஞ்சம் உண்டு இடையில் சின்ன கோடு அட அதுதான் ரொம்ப பாடு கோடு போடு அதை தாண்ட மாட்டேன் தாண்டச் சொல்லி உன்னை தூண்ட மாட்டேன் உன்னோடு கட்டில் சம்மதம் வாங்கும் வரையிலும் காமன் பண்டிகை கொண்டாட மாட்டேன் காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா கதிர்கள் முற்றிப் போனால் களத்தில் சேர வேண்டும் காதல் முற்றிப் போனால் அது எங்கே சேர வேண்டும் மலர்கள் கொஞ்சம் சாய்ந்தால் இலைகள் தாங்க வேண்டும் மங்கை கொஞ்சம் சாய்ந்தால் என் மார்பில் தாங்க வேண்டும் ஒன்றை ஒன்றாய் மாற வேண்டும் உன்னில் என்னை தேட வேண்டும் எப்போதும் இடைவிடாமலும் நகப்படாமலும் கட்டில் பூவை நீ கையாள வேண்டும் காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா முத்தம் சிந்தாமலே அது முழுமையாகுமா முழுமையாகுமா காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா டேய் குரு என்னை சொல்லவே ரொம்ப கஷ்டமா இருக்குடா என்னடா சொல்லு நீ யார் மேல ஆசை வச்சிருந்தியோ யாருக்கா அவமானப்பட்டியோ அந்த செல்வி இனிமேல் உனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா டேய் உணர்ச்சி வசப்படாத நான் சொல்றது பொறுமையா கேளு செல்வி ராகவனோட ஃப்ரெண்ட் பிரபுவோட ஊர் சுத்திட்டு இருக்கா இல்லடா அவன் ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட் செல்வி அவங்கிட்ட கணக்கு பாடம் கத்துக்கிறான் டேய் குரு கணக்கு சொல்லி கொடுக்க வந்தவன் கணக்கு பண்ணிட்டு போயிட்டான்டா கணக்கு பண்ணிட்டு போயிட்டான் டேய் செல்விக்கு என் மேல கோபம் இருக்கலாம் ஆனா செல்வி என்னை மறக்க மாட்டாடா சின்ன வயசுல இருந்து எனக்கு தான் அவன் அவளுக்கு தான் நானுன்னு சொல்லி சொல்லி ரெண்டு பேருக்கு மனசுலயும் உருவேத்திட்டாங்கடா டேய் குரு அவ என்ன மறக்க மாட்டாடா டேய் குரு பொம்பளைங்க பத்தி தெரிஞ்சுமா நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க நீ வேணா செல்வி செல்வின்னு உருகலாம் ஆனா அந்த செல்வி பிரபு தாண்டா விரும்பிட்டு இருக்கா இல்லடா அவங்க ரெண்டு பேரும் யதார்த்தமா படிக்கிறத நீங்க காதல் நம்பிட்டு இருக்கீங்க ஆமாடா குரு யதார்த்தமா போறவங்க தான் டூயட் பாடிக்கிட்டு ஊர் சுத்திட்டு இருப்பாங்க ரஞ்சித் கோவப்படாத நான் சொல்றது பொறுமையா கேளு கோயில் ஒரு இடம் உள்ள எல்லா இடமும் நம்ம நெருக்கமா டூயட் பாடிட்டு ஊர் சுத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல போன வாரம் நாம நாமக்கல் நேரு பூங்கால செல்விக்கு பிரபு முத்தம் கொடுத்தாண்டா ஏய்! குரு உன் கோபத்தை என் கிட்ட காட்டாதா காட்டுன்ற இடத்துல போய் காட்டுற நாயே காட்டுண்டா
அந்த செல்விக்கும் எங்க மாமனுக்கும் நான் யாருன்னு காட்டுறேன்டா. டேய் ரஞ்சித், ஏன்டா நீ அவசரப்பட்ட? அவனே தெரிஞ்சுக்கலாம், விட்டுலாமலடா. இல்லடா, அந்த செல்வி பிரபுவை விரும்பிட்டு காதல் வானில் பறக்கிறா. அவர் ரக்கைய வெட்டணும். அது மட்டும் இல்ல, இதான் கரெக்ட் டைம். குரு கோமா போறான். விளைவுல கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். சரிடா, நம்ம டைம் ஆகுது, கிளம்பலாம். சேர்ற வாடா. அம்மா அம்மா, ஏண்டா உனக்கு என்னாச்சு? ஏன் இந்த கத்துற? டேய் என்னடா குடிச்சிட்டு வந்திருக்கியா? சொல்லுடா, குடிச்சிட்டு வந்தியா? நிறுத்துமா. நான் சொல்றத கேட்டு அதுக்கப்புறம் நான் ஏன் குடிச்சிட்டு வந்தேனே என்னை அடி. ஏண்டா குடிச்சிட்டு வந்துட்டு வேதாந்தா பேசுறியா? நிறுத்துமா. உன் அருமை அண்ணன் பொண்ணு யார கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு தெரிஞ்ச? ஏண்டா சொல்லு. அவ யார கல்யாணம் பண்ணிக்குவா? என்னத்தானே அப்படின்னு உனக்கு நினைப்பு. ஆனா அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாமா. அவளுக்கு பாட சொல்லி கொடுக்குற வாத்தியார் கூட சுத்திட்டு இருக்கா. ஏண்டா குடிச்சிட்டு வந்து அப்பாடமா பேசுறியா? அம்மா, நான் குடிச்சிருக்கேன் தான். ஏன் தெரியுமா? உங்ககிட்ட எப்படி சொல்றேன்னு தெரியாம டிகிரி இல்லாத குடிச்சிட்டு வந்தேன். ஆனா குடிகாரன் என்னைக்குமே உண்மையை தாமா பேசுவான். டேய் செல்வி அப்பேற்பட்டவ இல்லடா. உன் மனசை யார கலைச்சிருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, என் ஃப்ரெண்டுங்க பொய் பேச மாட்டாங்கம்மா. அவ அந்த வாத்தியார கூட சுத்திட்டு இருக்கா. அம்மா, உங்ககிட்ட சொல்றதுக்கு கூட எனக்கு நான் கூசுதுமா. அவ அந்த வாத்தியாருக்கு மொத்தமெல்லாம் கொடுக்குறாளாம்மா. ஏன் அதிர்ச்சியா இருக்கா? நான் அன்னைக்கே சொன்னேன், அவளுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. அவங்க அப்பனுக்கும் எனக்கு பொண்ணு கொடுக்க இஷ்டம் இல்லை. இல்ல இல்ல இல்ல, எங்க அண்ணன் அப்பேற்பட்ட வரல. கொடுத்தவக்க மீற மாட்டாருடா. அவரு தானே மீற மாட்டாரு. அவங்க புள்ள மீறக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் இல்லையே. ஆனா ஒண்ணுமா, சின்ன வயசுல இருந்து செல்வி மேல ஆசைய வச்சுட்டேன். எனக்கு தான் செல்வி செல்வின்னு சொல்லி என் மனசுல உரியேத்திட்டாங்க. அவ மட்டும் எனக்கு கிடைக்கல, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேமா. டே இல்லடா, எங்க அண்ணன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. ஏன் நேரடியா உங்க மாமா பார்த்தேன், விஷயத்தை கேட்டலாம், தெளிவா தெரிஞ்சிட போகுது. சரிம்மா சரிம்மா, உடனே புறப்படு. போய் மாமாட்ட என்னன்னு கேட்டு வந்துடலாம். வேணாண்டா, இப்ப நீ நரகத்தனமா இருக்க. இந்த சமயத்துல அங்க போக கூடாது. அம்மா என்ன மன்னிச்சிருமா. செல்வி மாறிட்டான கோபத்திலையும் துக்கத்திலையும் குடிச்சிட்டு வந்துட்டேன். ஆனா செல்வி எனக்கு தானே வெய்ய சத்தியமா இனிமேட்டு குடிக்கவே மாட்டாமா. சரி புறப்படு, போலாமா, வாங்க. வாமா. அண்ணா, உன் பொண்ணு மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? இல்ல உன் மனசுல தான் வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்கியா? சொல்லுண்ணா. லட்சுமி, என்னம்மா சொல்ற? புரியும்படியா சொல்லு. செல்வி என் மகனுக்கு தானே? ஆமா, அதுல என்ன மாற்றம்? பாரு என் புள்ள எப்படி வந்திருக்கான்னு. புள்ளா குடிச்சிட்டு வந்திருக்கான். அதுக்கு காரணம் உன் மகன். மகன் குடிச்சிருக்கான்னு சொல்லு, அது அவன் புத்தி. அதுக்கு காரணம் என் மகள்னு பழி போடாத. டேய் உங்க மாமா கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்டா. அத நான் எப்படிமா சொல்லுவேன்? உனக்கு தான் தெரியுமே, நீ ஏன் சொல்லுமா. அண்ணா, உன் பொண்ணு யாரோட சுத்துறாளாம்? யாரோடவே இல்லம்மா, அவளுக்கு டியூஷன் சொல்லி தர வாத்தியார் கூட தான். டேய் நிறுத்தடா, அவன் பொண்ணு அப்பேற்பட்டவ இல்ல. நானும் நம்பல, நேர்ல பார்த்த சாட்சி இருக்கு. சந்தேகம்னா உங்க பொண்ணையே கூப்பிட்டு கேளுங்க. செல்வி செல்வி,
அத்தை என்னமே சொல்லுது உண்மையா? மைக்கு என்ன சொல்றாங்க? நீ பிரபு கூட சுத்துறியாமே, சொல்லு உண்மையா? அப்பா அது வந்து ஆமாப்பா. என்ன 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 அசிங்கப்படுத்தணும்னு நீ கிளம்பிட்டியா? மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற? என்ன பிரச்சனை இருந்தாலும் குருதான் உனக்கு புருஷன். அப்பா பிரபு என்ன விரும்பல, நான் தான் என்னோட காதலை அவர்கிட்ட சொன்னேன். என்னாச்சு உனக்கு? அப்பா எனக்கு குரு மாமாவை சுத்தமா பிடிக்கலப்பா. என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கிற தகுதி அவருக்கு இல்லப்பா. எனக்கு வர வேண்டிய புருஷன் எப்படி இருக்கணும்னு எனக்கும் ஆசையெல்லாம் இருக்குப்பா. அதுக்கு உண்டான தகுதி எதுவுமே குரு மாமா கிட்ட இல்லப்பா. ஏ அவ காளி பையங்கறியா? இந்த வயசுல எல்லா பசங்களும் செய்யற தப்ப தான் அவனும் செஞ்சான். இது ஒன்றும் மன்னிக்க முடியாத தப்பு இல்லையே. அத்தை உங்க பையன் செஞ்ச தப்ப ஒரு தாய்ங்கிற முறையில நீங்க வேணா மன்னிச்சு ஏத்துக்கலாம். ஆனா வாழ்க்கை பூரா கணவனை என்னால ஏத்துக்க முடியாது. செல்வி, நான் சொல்றதை கேளு. அவன் ஏதோ புரியாம பண்ணிட்டான், அதுக்காக அவனை நான் மன்னிச்சிட்டேன். செல்வி, அத்தை நானும் சின்ன வயசுலே ராகவனுக்கு பௌத்ரானு உனக்கு குருவனும் முடிவு பண்ணிட்டோம். அப்பா இது ஒண்ணு கொடுத்து வாங்கிறதுக்கு வியாபாரம் இல்ல, மனசு. மனச விலை கொடுத்து யாராலையும் வாங்க முடியாது. எனக்கு குரு மாமாவை சுத்தமா பிடிக்கல. சரி அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. அவன் உன் மேல உயிரே வச்சிருக்கான். இதப்ப நீ இல்லைன்னா அவன் ஒழிஞ்சு போயிடுவாம்மா. அவன் கெட்ட பழக்கத்தால நாம மாத்தலாம். இனிமே அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான்ப்பா. அத்தை ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாதீங்க. குரு மாமாவை எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்னன்னா இதெல்லாம்? அம்மா நீ ஏமா போய் கெஞ்சிட்டு இருக்கிற? அவ பெரிய கிளியா பெற்றா, அவ இல்லைன்னா எனக்கு வேற பொண்ணே கிடைக்காத பாரு. திமிருமா திமிரு. அதெல்லாம் இருக்கட்டும், அவ இப்படி பேசிட்டு போறா. மாமாவும் பார்த்துட்டு சும்மா தானே இருக்காரு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? மாமாவுக்கும் எனக்கு பொண்ணு தர இஷ்டம் இல்ல, அவரும் சேர்ந்து தானே நடிக்கிறாரு. யார பாத்திரா நடிக்கிறான்னு சொல்ற? எங்க அண்ணனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியுமா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு ஆசையை காட்டிட்டு இப்ப பெப்பா காட்டுறீங்க. என் மனசுல செல்வி மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்குன்னு எனக்கு தாமா தெரியும். அது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அடங்காது. நல்லா இருங்க, நான் வர்றேன். லட்சுமி, அவன் மேல எனக்கு கோபம் இருந்தது உண்மை. பெத்த புள்ள மேல ஒரு தகப்பனுக்கு உள்ள கோபம் தான் அது. அதுக்காக அவனுக்கு செல்வி தரக்கூடாதுன்னு நான் நினைக்கல. சத்தியமா சொல்றேன், என் மனசுல இன்னைக்கு வரையில தான் குரு தான் எனக்கு மருமகன். நான் ஒரே ஒரு பையனை வச்சிருக்கேன். என் சொத்தே என் பையன் தான். அவன் மனசு தொடர்ந்தா என்னால தாய்க்க முடியாதுண்ணா. என் குடும்பத்தை நீ தானே காப்பாற்றணும். லட்சுமி, உன் குடும்பத்தை மேல எனக்கு அக்கறை இல்லையா? இல்ல பையன் மேல பாசம் இல்லையா? மருமகனும் மகன்தான். அவ ஏன் அப்படி நடந்துக்கிறான்னு தெரியல. ராகவனும் பௌத்ராவும் வரட்டும், அவங்கள வச்சு செல்வி கிட்ட பேசி மனசு மாத்தி குருவுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறான். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணா. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீ எங்க வீட்டு தெய்வம்னா. எங்க அண்ணன் எப்பயுமே எங்க அண்ணன் தான். சரிம்மா, பார்த்து நல்லது செய்யணா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ போ. तू मस्त कलंदर यारा यारा अब्बा, तू मस्त कलंदर प्यारा यारा अब्बा, लो हो गई तेरी, लो हो गई तेरी, लो हो गई तेरी वारे वारे वा, दिल ले जा ले जा ले जा ना, घर आजा 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 ना. வெண்ணிலவே தரையில் உதித்தாய், ஒரு சிரிப்பில் இதயம் பறித்தாய்.
மழை வரும் நிலவை விழியில் பிடித்தாய் ஒரு சிரிப்பில் இதயம் பறித்தாய் நீ எனது கனவில் வருவே எழாமல் இருக்கிறேன் உன் சுவாசம் உயிரை தொடவே விடாமல் பிடிக்கிறேன் பவித்ரா, இந்த சிம்லா எவ்வளவு அழகா இருக்கு. வாழ்க்கை பூராவும் இங்கே இருந்துட்டா என்ன? வேணாங்க, ரொம்ப போர் அடிக்கும். அப்பப்ப வந்து ரசிப்பது தாங்க அழகு. எல்லாமே அப்படிதானா? எல்லாமே இப்படிதான். இப்ப ஜிலேபி சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டா இருக்கும், அதையும் சாப்பிட்டு இருந்தா திகட்டி போயிருங்க. பவித்ரா, எனக்கு ஜிலேபியே நீதான், ஆனா நீ எனக்கு சலிக்கவே இல்லையே. இது மனசு 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 சலிச்சு போனா சுவையே இருக்காது. பவித்ரா, நம்ம சிம்லா வந்து 10 நாள் ஆச்சு, இன்னும் குளுமணாலி போகல. நாளைக்கே நம்ம குளுமணாலி போறோம். அங்கிருந்து டெல்லி ஆக்ரான்னு சுத்திட்டு அடுத்த வாரமே ஊருக்கு போயிடுறோம். ஓகே? ஓகேங்க. ஊருக்கு போனோன்னே கணவனோட டியூட்டியை நீங்க பாருங்க, மனைவியோட டியூட்டியை நான் பார்க்குறேன். சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடறேன். கணவனோட டியூட்டி மனைவியை சந்தோஷமா வச்சுக்கிறதா? அதான் நான் உன்னை சந்தோஷமா வச்சிருக்கிறேனே. அது மட்டும் சந்தோஷம் இல்லைங்க, ஒரு பொறுப்பான கணவனா சம்பாதிக்கணும் இருக்கணும். நல்ல சம்சாரிக்க அழகு நல்லா சம்பாதிக்கிறது தான். அதனால இங்கே என்ன பண்ணுறீங்க, ஊருக்கு போனோன்னே அப்பாவுக்கு ஓய்வு கொடுத்துட்டு நீங்கள் ஃபேக்ட்ரி வேலை ஆரம்பிங்க, நான் வீட்டு வேலையை பார்த்துக்கிறேன். ஓகே? ஓகே. ஹலோ, சொல்லுங்கப்பா. அப்படியா? செல்வி அப்படி சொன்னாளா? பிரபு ரொம்ப நல்லவனாச்சே. சரிப்பா, நாங்கள் கிளம்பி வரோம், நேரில் வந்து பேசிக்கலாம். சரிப்பா. என்னங்க மாமாவா, என்ன விஷயம்? ஆமாம் பவித்ரா, வீட்டில் ஒரே பிரச்சனையா. செல்வி பிரபு கூட சேர்ந்து ஊர் சுற்றுறாலாம், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு வேற சொல்கிறாளாம். அப்பா வேற உடனே கிளம்பி வர சொல்கிறாரு. அத்தையும் குரு வந்து வீட்டில் வேற சண்டை போட்டு போயிருக்காங்களாம். நம்ம உடனே கிளம்பணும். சரி வாங்க போகலாம். சரிப்பா. பைரவா, உனக்கு தெரியாத விஷயமே கிடையாது. பேய் மனுஷன் கண்ணுக்கு தெரியாது, உன் கண்ணுக்கு நல்லா தெரியும். என் பொண்டாட்டிக்கு என்ன பேய் பிடிச்சிருக்குன்னு நீ தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். என்ன பேய் பிடிச்சுன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுறியா? யோ, என்ன இது நாய்? உனக்கு சோறு போடுறதே பெருசா இருக்கு, இதுல இது வேறயா? மல்லி, இப்பெல்லாம் மில்லி போடாமலே நீ உனக்கு ஒரு ஆவேசம் வந்துடுது. சாமி வேறு வந்து சாத்தன்னு சாத்திப்படுற. அதனால என் உடம்புலாம் ஒன்று தாங்க மாட்டேங்குது. இந்த பேய் உனக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பேய் மனுஷன் கண்ணுக்கு தெரியாது. பார், கண்ணை பார்த்தியா? இந்த கண்ணுக்கு, இந்த நாய் கண்ணுக்கு நல்லாவே தெரியும். அதனால உனக்கு என்ன பேய் பிடிச்சிருக்குன்னு இந்த நாய் கண்டுபிடிச்சு சொல்லணும். யோ, எனக்கு பேயும் பிடிக்கல, பிராந்தியும் பிடிக்கல. வீட்டில் அரிசி இல்லை, எண்ணெய் இல்லை, பருப்பு இல்லைன்னு ரேஷன்களை வாங்கிட்டு வர சொல்லி பணம் கொடுத்தனே, வாங்கிட்டு வந்தியா? அதுவா மல்லி, நீ கொடுத்த காசை எடுத்துக்கிட்டு ரேஷன் கடைக்கு போனா போய் பார்த்தா ஒரே கூட்டம். கியூவில் நின்று கால் வலிச்சுதா, ஒன்று பொம்மட்டி பார்க்கு போய் ஒரு கோட்டை வாங்கி சாத்திட்டு வந்து மறுபடியும் நின்ன மல்லி. மறுபடியும் கூட்டம் கால் வலிச்சது மல்லி. மறுபடியும் போய் ஒரு கோட்டை அடித்தேன். கோட்டை அடிச்சுட்டு வந்தவன் நின்னா அவன் ஆசை இல்லைன்ட்டான். ஏன்னா நான் கொண்டு போன காசு அவன் பத்தலையாமா. நீயே பாரு மல்லி, ஒரு கோட்டை அடிச்சுட்டு காணா ஊறுகாய் காணா. ஊறுகாய் எடுத்து நாக்கில் நக்கிட்டு வந்துட்டேன் மல்லி. சரக்கு சாப்பிட்டு வேற எந்த சைடு சாப்பிடல மல்லி. வீட்டுல அரிசியில பருப்புலன்னு வாங்கிட்டு வர சொன்னதெல்லாம் சாராயத்தை குடிச்சு விட்டு இந்த நாய் வேற பேய் தான் பிடிச்சிருக்கு. ரம்மு பேய், விஸ்கி பேய், பிராண்டி பேய். இனிமேல் இந்த வீட்டுல சோறே கிடையாது. சோத்துக்கு பதிலா பிராண்டி தான்.
இப்போ என்னதான் செய்யணும்? புத்தி வந்துருச்சா? சரி, முதல்ல உன் இடுப்புல இருக்கிற கோட்டை வெளியேடு. தாயே, இந்த தாய் சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டுட்டே மலை ஏறு. நான் மலை ஏறேன்டா, ஏறேன். நான் மலை தனியா ஏறேன். நீ முதல்ல வெளியே போ. தாயே, நான் இப்போ என்ன பண்ணணும்? கோட்டை நாய்க்கு வேண்டாம், அன்னிக்குடி. காலையில எந்திரிச்சதும் பட்டைய போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வேலைக்கு போகணும். மக்களே பாத்துங்க, முன்னாடி பட்டையே போட்டுட்டு போக சொல்லிட்டேன். நாளையில நான் பட்டையே போட்டு போறேன் வேலைக்கு. ஏன்பா இது உனக்கே நல்லா இருக்கா? உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டிய. டேய், நீ என் நண்பன்டா. ஒரு நண்பனுக்கு உண்டான தகுதியே இப்படி கேவலப்படுத்தி நிக்கிறியடா. எவ்வளவு நம்பிக்கை இருந்தா என் தங்கச்சிக்கு பாடம் சொல்லி தரத்துக்கு வர சொன்னேன். அந்த நம்பிக்கையில இப்படி மண்ணள்ளி போட்டு நிக்கிறியடா. வாத்தியாருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை குழி தோண்டி பதச்சிட்டு நிக்கிறிய. என் பிள்ளைய என் தங்கச்சி மானுத்தானு உறுதி பண்ணி வச்சிருந்தன, அவன் மனசை இப்ப கெடுத்து வச்சிருக்கிய. அப்பா, அவரை யாரும் திட்டாதீங்க. அவர் எந்த தப்பும் பண்ணல. நான் தான் தப்பு பண்ணேன். நான் தான் என்னோட காதல் அவர்கிட்ட சொன்னேன். அடிச்செருப்பால காதல் முளைச்சு 3 நாளா விடல, அதுக்குள்ள காதல். உன் காதல மூட்டை கட்டி வச்சுட்டு பேசாம குருவுக்கு காலத்து. அப்பா, அது என்னால முடியாது. அதுக்கு என்ன ஒரு பாலங்கலத்துல புடிச்சு தள்ளி விடுங்க, நான் செத்தே போயிடுறேன். ஏய், என்ன வார்த்தை பேசுற? என் தம்பி பாலுங்கனராடி, அவனுக்கு என்ன குறை? உன்னையே நினைச்சு உயிரை வாழ்ந்துட்டு இருக்கான். நான் நினைக்கலையா நீ? அவர் மட்டும் நினைச்சா போதுமா? நானும் நினைக்கணும்ல. குரு மாமாவை எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ என்ன பேசிக்கிட்டே இருக்கிறா? உனக்கு குருவுக்கு கல்யாணம் ஏற்பாட்டை பண்றேன். தாராளமா செய்யுங்கப்பா. பொண்ணு நான் இல்ல. என்னையும் மீறி நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்க மகள்னு சொல்லிக்கிறதுக்கு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்ன மிரட்டுறியா? அடிச்சு இருப்போம். நிறுத்துங்க ஐயா, நிறுத்துங்க. உங்க பொண்ணு அடிக்கிறதுக்கு உரிமை உண்டு. ஆனா என் முன்னாடி அடிக்காதீங்க. அது என் மனசால் தாங்க முடியல. அப்பா, பாத்தீங்களாப்பா, பெத்த அப்பா நீங்க என்ன அடிக்கிறது கூட அவரால் தாங்க முடியல. நீங்க சொல்றீங்களே குரு குரு குருன்னு. அன்னைக்கு அவன் என்ன பண்ணா? ரோட்ல ஒருத்தன் என்னை கையை பிடிச்சி இழுத்தப்ப அவன் என் ஃப்ரெண்டு, நீ பேசாம ஸ்கூலுக்கு போடின்னு சொன்னான். அப்பா, பிரபு மேல இருக்கிற 100%த்துல 1% கூட குரு மாமா மேல எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. எனக்கு குரு மாமாவை சுத்தமா பிடிக்கல. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அண்ணா, உன் தங்கச்சியை பத்தி உனக்கு தெரியும். என் மனசை காயப்படுத்தினவன் கூட நான் எப்படின்னா என் வாழ்க்கை பூராவும் வாழுவேன். அண்ணா, உன் ஃப்ரெண்டு பிரபு பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அண்ணா, நீயாவது என் விருப்பத்துக்கு சம்மதினா ப்ளீஸ்ண்ணா. ஏய், அவன் உனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பாக்குறியா? என்னோட உத்தரவு இல்லாத எதுவும் நடக்காது. அப்பா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. செல்வியோட மனசை மாத்துறது கஷ்டம். பேசாம பிரபுவுக்கே கல்யாணம் பண்ணி வைங்க. டேய், என்னடா சொல்றா? அத்தைக்கு நான் கொடுத்த வாக்கு என்ன வருது? அப்பா, தப்புப்பா. இந்த தப்பை எல்லா பெத்தவங்களும் தான் பண்றீங்க. பிள்ளைங்க சின்னவங்களா இருக்கும்போது நீங்களே பார்த்து முடிவு பண்றீங்க. அந்த பிள்ளைங்க பெருசான வேட்டி அவங்களுக்கு கல்யாணமும்